போக மாட்டேன்னு சொன்னவன வற்புறுத்தி போகணும்னு சொன்னது நீ. வேற யாருக்காக இல்லாட்டாலும் நான் சொல்றதுக்காக போகணும்னு கட்டாயப்படுத்தினதும் நீதான். இப்ப நீயே வேணாங்கிற. சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போக மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. அவங்க எமோஷனலா பேசும்போது நான் போயே திருவன்னு சொன்னா சும்மா சீன் கிரியேட் ஆகும். அப்புறம் என்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடலை ரெடி பண்ணிருக்கோம். அது நீ சொல்லும்போது கூட எனக்கு புரியல. எல்லாருக்கும் முன்னாடி நாம அதை டெமோ பண்ணி காமிச்சா எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கும்னு எனக்கு இப்ப ஆர்வமா இருக்கு. சார் இப்படி ஒரு கண்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் காம்படிஷனும் மாடலுமா சார் முக்கியம்? நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? நீயே சொல்லு. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேனா? நீ இந்த ராத்திரியும் பகலமா கஷ்டப்பட்ட. இதுல என் உழைப்பு மட்டும் இல்லை, உன்னோட உழைப்பும் தான் இருக்கு. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணணும்னு வச்சுக்கேன். அதுல வர பணத்தை வச்சு அம்மா கிட்ட கடனை திருப்பி கொடுத்துடலாம். அந்த பணத்தை கொடுத்தமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணமா ஹனிமூன் போனோமா நான் எவ்வளோ பெரிய பிளான் வச்சிருக்கேன். நீ என்னடானா என்ன போக வேணாம்னு சொல்ற. இப்போ வந்து போக வேணாம்னு சொன்னா அதை எப்படி நான் கேட்பேன்? ஆனா உங்க அம்மா சொன்னதை அப்படியே மறந்துட்டீங்களா? அந்த சாமியார் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. உங்க உயிருக்கு முன்னாடி இந்த பேரோ பிரைஸோ எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை சார். என் கடனை அடைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க எங்கேயும் போக வேணாம் சார். நீ இந்த கடனை அடைக்கலனா நீயும் நானும் பிரிய வேண்டி வரும். அப்புறம் நான் அந்த தீபிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல சார், நீங்க தீபிகாவையே கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க உயிரோடு இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன பூங்குடி பேசுற? இதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமா தெரியல? அம்மா நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்க? அவன் செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுட்டு இருக்கான். இந்த காலத்துல வந்து கிரகம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் குளோனிங் முறையில எந்த உயிரை வேணாலும் உருவாக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எவனோ ஒரு சாமியார் சொன்னான்னு சொல்லிட்டு அதை நம்பி பயப்படுறது பைத்தியக்காரத்தனமா தெரியல? இது பாரு பூங்குடி, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உயிரோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க சார். பூங்குடி நீ எந்த காலத்துல இருக்க? ஒரு மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் 38ல இருந்து 40 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 60க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய பெரிய வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு மெடிக்கல் டூர் வராங்க தெரியுமா? நீ என்னடா இன்னும் அந்த சாமியாரை நம்பிக்கிட்டு இருக்க? அத்தனை பேர் உயிரை காப்பாத்துற டாக்டர்கள்ல பல பேர் சின்ன வயசுல இறந்து போறாங்க. அது ஏன் சார்? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. நமக்கு மீறின சக்தி எல்லாம் எதுவுமே கிடையாது பூங்குடி. எல்லாத்தையும் கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சாலே போதும். அறிவை விட அன்பு பெருசு சார். உங்க அம்மா உங்க மேல இருக்கிற அன்பால தானே போ வேணான்னு சொல்றாங்க. நீங்களும் போக மாட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்க. எங்க அம்மா உன்னை மறந்துடுன்னு கூட தான் சொல்றாங்க. அதுக்காக நான் அதையும் ஒத்துக்க முடியுமா? சாரி பூங்குடி, நான் சும்மா ஒரு வாதத்துக்காக தான் சொன்னேன். நிஜமா உன்னை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லல. பரவாயில்ல சார், ஐ எம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட வாதம்லாம் பண்ண விரும்பல. சாமியார் சொன்னது கூட நம்ப வேண்டாம். உங்க அம்மா சொன்னதை மீறி நீங்க போக கூடாது சார். உங்க உயிருக்கு ஆபத்துங்கிறத கேட்டப்போ என் இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுடுச்சு சார். அது உண்மையானா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். மத்த வேலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கான பிள்ளையா உங்க அம்மா கூட போய் அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிட்டு வாங்க சார். பூங்குடி, நீ சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணி சாவை தடுத்துடலான்னா பணக்காரங்களுக்கெல்லாம் சாவே வராதே. அவங்க ஏதாவது பரிகாரம் பண்ணி அவங்க சாவை தடுத்துட மாட்டாங்களா? இங்க பாரு, நிறைய சாமியாரு மேஜிக் தான் பண்றாங்க தெரியுமா? சும்மா வெறுங்கைய சுத்தி ஆகாயத்துல இருந்து லிங்கத்தை வர வைக்கிறதுலாம் ஜஸ்ட் மேஜிக். 4-5 மாசம் ட்ரைனிங் எடுத்துன்னு வைய, நானே செய்வேன். நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா கூட இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் என் புத்திக்கு புரியுது. ஆனா என் மனசு போக வேண்டாம்னு சொல்லுது சார்.
அதுவும் உங்க அம்மா கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா போறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு பூங்குடி. எங்க அம்மாவுக்கு நீ பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு இதுதான். வேற எதையும் யோசிக்கிறத விட்டுட்டு நான் சொல்றது கேளு. சார், திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க சார். எனக்காக உங்க உயிரை பணைய வைக்கிறேன்னு சொன்னா எப்படி சார் நான் அதை ஒத்துக்குவேன்? என்ன அவ்வளவு பெரிய சுயநலவாதியா நினைச்சிட்டீங்களா சார்? எங்க அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க அனுமதியோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி உன் சுயநலமாகும்? இது பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அம்மா சாமியார் கிட்ட போனதுலேயே வேற ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தீபிகாவும் ராஜம்மாவும் தான் அம்மாவை அந்த சாமியார் கிட்ட போக வச்சிருப்பாங்க. இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த சாமியாரும் சொல்லியிருப்பாரு. சார், புதுசு காரணத்தை கண்டுபிடிக்காதீங்க சார். நம்ம ஊட்டிக்கு போக போறதில்ல, அவ்வளவுதான். முதல்ல நீங்க நாளைக்கு போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்டுற கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டாமல போயிடுவாரு. நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கல. சரி, நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதை மட்டும் நீ கேளு. சொல்லுங்க சார். நாம 2 பேரும் ஒண்ணா போறோம். செத்தாலும் 2 பேரும் ஒண்ணாவே சாவமே. எல்லாத்துலயுமே விளையாடாதீங்க சார். நான் இவ்வளவு தூரம் படிச்சு சொல்றேன், நீங்க இதை கேட்கவே மாட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கடைசியா ஒரு தடவை போக வேண்டாம் நான் சொல்றேன். தயவு செஞ்சு கேளுங்க சார். அன்னைக்கு எனக்கு ஒரு அவமானம் நடந்தப்போ இந்த வீட்டை விட்டு புறப்பட்டேன். ஆனா என்ன போக விடாம நீங்க தடுத்தீங்க, இங்கே இருக்க சொன்னீங்க. நானும் அதை மதிச்சு இங்க இருந்தேன். அதே மாதிரி என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா நீங்க அந்த போட்டியில கலந்துக்க கூடாது. நீங்க என் மேல உண்மையான பிரியம் வச்சிருந்தா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார். இல்லைன்னா நீங்க தாராளமா உங்க இஷ்டப்பட்டதை செய்யுங்க. பூங்குடி, ஏய், நான் உன் பேச்ச மீறுவனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. என்ன இன்னும் ரெடி ஆகலையா? மணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சீக்கிரம் கிளம்பி போக வேண்டாமா? உங்க கம்பெனி வேலைனா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு லைட்டை போட்டுட்டு அதை இதன்னு தட்டி விட்டுட்டு நீங்க ரெடி ஆயிட்டு ஏன் தூக்கத்தை தான் கெடுப்பீங்க? இல்லம்மா, ஒரு முக்கியமான போனு பேசிக்கிட்டு இருந்தேன். இதோ இப்ப ரெடி ஆயிடுறேன். அந்த சாமியார் என்ன சொன்னாரு? நீங்களும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தானே இருந்தீங்க. டென்ஷன் ஆகாதம்மாயா, நான் ரெடி ஆயிட்டு உடனே வந்துடுறேன். நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். போமா, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. இல்லைனா வந்துடுறேம்மா. மது, மது, என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல படுத்து தூங்கிட்டு இருக்கியா? அத்தை சொல்லுங்க அத்தை. உள்ள பால் சூடு பண்ணிட்டு இருந்தேன். புறப்படுறதுக்கு முன்னாடி விளக்கேத்தி சாமி கும்பிடணும். எல்லாரும் ரெடியா இருக்கணும்னு சொன்னேன்ல. ஆமாத்தா. இன்னும் அந்த அனன்யாக்கு விடியலையா? அனன்யாக்குள்ள விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ அந்த சாமியார் சொல்லிட்டாருன்னு நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு எங்களை விட உங்க பையன் மேல பிரியம் ஜாஸ்தி. ஆமாண்டி, யார் மேல பிரியம் ஜாஸ்தின்னு ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பாப்போமா? ஆள பாரு, உனக்கு நான் ஒண்ணுமே பண்ணது இல்லல்ல. ஏய், ஆண்டி எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அதான் தெரியுதுல்ல, ஜீவா மேலதான் பிரியம் ஜாஸ்தின்னு. அத மனசுலயே வச்சுக்கோ. ஓ, நீ ஒத்து உதிரியா? மது, பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கார்ல எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். சரி, 1க்கு 2 தடவை லிஸ்ட்ல உள்ளது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோ. ஏதாவது மிஸ் ஆயிட போகுது. நான் எஸ் ஆயிடுறேன். சார் பரிகார பூஜைக்கு போயிருப்பார் போல இருக்கு. எந்திரிச்சு பார்த்துருப்பாரு. தூங்கிட்டு இருந்திருப்போம். தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லாம போயிருப்பாரு. மன்னிச்சிருங்க சார். உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என்கிட்ட சொல்லலைன்றது கூட பரவாயில்ல சார். நீங்க மேடம் சொன்ன மாதிரி பரிகார பூஜைக்கு போனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி தீபி, எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். விளக்கேத்த போறோம். இன்னும் ஜீவாவை காணோம். அவன் அந்த மகாராணி கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பான். போய் குலாவனதெல்லாம் போதும்னு சொல்லி அவனை கையோட கூட்டிட்டு வா. என்ன என்னாச்சு? என்ன? ஏன் இப்படி ஓடி வர? அவன் திட்டினானா? இல்ல. அப்புறம் முதல்ல நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் அதுல இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்து சொல்லி பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் சம்மதிக்க வச்ச. இதுல கிடைக்கிற எதையும் இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன்னாலதான் நான் போறேன். உனக்காகத்தான் நான் போறேன். அன்புள்ள ஜீவா. ஐயோ, ஏன்பா மோசம் பண்ணிட்டியே ஆண்டி. ஜீவா. மாயா, என்ன மாயா, என்னாச்சு? ஜீவா, ஜீவா என்னாச்சுமா? சொல்லு. ஜீவா நம்மளை ஏமாத்திட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊட்டிக்கு கிளம்பி போயிருக்கான். நேத்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொன்ன. அவனுக்கு நீங்க மைக்கு வச்சு சொன்னாலும் அவன் காதுல விழறதில்ல. அவ மெதுவா சொன்னா கூட அவ வார்த்தை தான் அவன் காதுல விழுது. என்ன பண்றது? இது வேற ஏதாவது காரியம்னா விட்டு தொலைச்சிருவேனே. ஆனா இது அவன் உயிர் சம்பந்தப்பட்டதாச்சு. இப்ப அவன் எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு எதுவுமே தெரியலையே. ஏங்க, அவனுக்கு போன்
ஹெல்ப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அதுவும் கார்ல போயிருக்கா. அந்த சாமியார் என்ன சொன்னாரு? அவன் உயிர் ஒரு விபத்துல தான் போகும்னு. ஏங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் அவளால் தான் ஆண்டி. ஆமா, வேற யாரு? இந்த சாத்தான் ஓதுன வேதத்தை கேட்டுதான் அந்த சாத்தான் கிளம்பி போயிருக்கான். நீங்க நேத்து அவ்வளோ உருக்கமா பேசுறத கேட்டு ஜீவா மனசு மாறி இருக்கான். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா 5 லட்சம் கேஷ் பிரைஸ் இருக்குன்னு. அந்த பணத்துக்காக தான் இவ திருட்டுத்தனமா ஜீவாவை அனுப்பி வச்சிருக்கா. இல்லனா போக மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்ன ஜீவா எப்படி போயிருப்பான்? அதான் தெளிவா எழுதிருக்கானே. நீ எடுத்து சொன்ன நல்ல விஷயங்களுக்காக தான் போறேன்னு. பணத்துக்காக என் பையன் உயிருக்கே ஒல வச்சிட்டான். இதுக்கு மேலேயும் அவளை இந்த வீட்ல வச்சிட்டு இருந்தா. ஆண்டி, அவசரப்படாதீங்க. என்ன பண்ண போறீங்க? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? பின்ன கண்ணுக்கு எதுக்க வச்சு வடிச்சு கொண்டு சொல்றியா? ஐயோ ஆண்டி, அவசரப்படாதீங்க. இவளை இப்ப நீங்க இங்க இருந்து துரத்திட்டா அவ நேரா கோபி ரூமுக்கு போயிடுவா. அப்புறம் ஜீவா என்ன செய்வான்? அவனும் அங்கேயே போயிடுவான். ஏற்கனவே அங்க இருந்தவங்கள இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் மறந்துட்டீங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் என் மனசு ஆறும். கூப்பிட அவளை. ஆண்டி கூப்பிடுறாங்க, கீழே வா. எதுக்கு? அதெல்லாம் சொன்னாதான் வருவியா? வா, நான் வரணும். இல்ல இழுத்துட்டு போவேன். நில்லடி. ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மகனை காவு வாங்காம நீ இங்க இருந்து போக மாட்டியா? என்ன மேடம், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரியோட ராத்திரி அவன் காதுல தலையண மந்திரம் ஓதி ஊட்டிக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ மேடம், ஊட்டிக்கா? என்ன சொல்றீங்க? அவருங்க கூட பரிகார பூஜைக்கு போயிருக்காதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பலி பூஜைக்கு அமிச்சிட்டு இப்ப பரிகார பூஜைக்கு போயிருக்கான்னு நினைச்சியா? யாருக்கடி காது குத்துற? என்ன ஒண்ணு தெரியாதவன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் பணம் தின்னி கழுகுடி. உனக்கு எவன் செத்தா என்ன, எவன் குடி கெட்டா என்ன? நீ இங்க சொகுசா இருக்கிறதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? இல்ல மேடம், சத்தியமா அப்படி இல்ல. அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதை கேட்டு
நானும் உங்களை மாதிரி ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட அம்மா சொன்ன மாதிரி பரிகார பூஜைக்கு போங்க, ஊட்டிக்கு போக வேண்டாம் தான் மேடம் சொன்னேன். அப்புறம் எப்படி போனா? யாருக்காக போனா? நீ இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சிட முடியாது. அவன் உனக்காக தான் போனேன், நீ சொல்லித்தான் போனேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இத பாரு,